எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜாக்கப். நீங்க நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஃபுல்லா க்ரோவான பிளான்ட் டேங்க் வந்து எப்படி வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போறோம். வீக்லி மெயின்டெனன்ஸ் வந்து இது முன்னாடி பார்த்துருப்போம். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு வந்து நான் வந்து கார்டில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை போய் பாக்குறேங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் மெயின்டெனன்ஸ் செஷன், ஒரு பிளான்ட் டேங்க் வந்து பிளான்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக க்ரோ ஆனதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து ஃபுல்லாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த டேங்க்குக்கு தான் நம்ம வந்து இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு டேங்க் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செட் பண்ணியிருக்க ஃபில்ட்ரு, அப்புறம் வந்து கார்பன் டை ஆக்சைடு, அப்புறம் சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் எதை வச்சுருந்தோன்னா அது எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும். அப்படின்னா தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீக்லி மெயின்டெனன்ஸ் நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு டேங்க் வந்து ஃபுல் மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஆகணும். ஸோ ஃபுல் மெயின்டெனன்ஸ்ன்றது ட்ரிம்மிங் எல்லாமே சேர்ந்தது தான். அப்புறம் வந்து ஃபில்டரும் வந்து வாஷ் பண்ணணும் ஃபுல் மெயின்டெனன்ஸில். ஸோ இது வந்து ஒரு மந்த்லி 1 டைம் பண்ணால் போதும். மந்த்லி 1 டைம் பண்ணாலே நம்ம டேங்க் வந்து நல்லா மெச்சூராக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிடணும். என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கோமோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும். ஸோ ஃபில்ட்ரு எடுக்கும்போதெல்லாம் பார்த்து எடுக்கணும். அதில் ஷ்ரிம்ப் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் பார்த்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்புறம் வந்து சிசர் எடுத்து இந்த மாதிரி பிளான்ட்டோட ஸ்டெம்மில் பாட்டம் ஸ்டெம்மில் போய் ஒரே ஒரு கட் பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ நான் வந்து இதில் வந்து பாட்டம் லீவ்ஸையும் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா அதிலலாம் வந்து லைட் படாமல் க்ரீன் கலரில் இருக்குது. எல்லாமே பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப டென்ஸாக வளர்ந்ததுனால லைட் வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகாமல் க்ரீன் கலர் ஆயிடுச்சு லீவ்ஸ் எல்லாம். ஸோ அதனால் அதையும் நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இந்த பிளான்ட் வந்து எனக்கு என்னோடய ஃபேவரட் பிளான்ட்டு, அல்டர்னேந்திரா ரெனிக்கிமினின்ற ஒரு பிளான்ட்டு. ஸோ ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளான்ட்டு. ஸோ அப்புறம் கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இதை வந்து ரீப்ளான்ட் பண்ணணுன்னா நீங்கள் வந்து அகைன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வேஸ்ட்டில் தூக்கி போட்டுடலாம். எனக்கு வந்து ஏற்கனவே பிளான்ட் எல்லாமே வந்து டென்ஸாக தான் இருக்குது. ஸோ நான் கட் பண்ணதுலேருந்தே 2 ஷூட் வர்றதுனால இன்னும் டென்ஸாக தான் வளரும். ஸோ அதனால் நான் வந்து ரீப்ளான்ட் பண்ணலை. ஸோ அதனால் எல்லாமே வேஸ்ட்டாக வந்து தூக்கி போட்டுடுறேன். ஸோ அப்புறம் வந்து பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பிளான்ட் வந்து ருட்விகா ரெபன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் வந்து நல்லா டென்ஸாகவே க்ரோ ஆகிட்டு. ஸோ அதையும் நான் வந்து ட்ரிம் பண்ணிடுறேன். நான் இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஒரு ஸ்மால் மெயின்டெனன்ஸ் செஷன் மாதிரி கொடுத்துருப்பேன். அதாவது என்னென்னா பிளான்ட்டை கட் பண்ணி ரிமூவ் பண்ணி அந்த மாதிரி வந்து இதெல்லாம் வந்து ஃபுல் டென்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து எல்லா பிளான்ட்ஸுமே வந்து நல்லா டென்ஸாக வளர்ந்ததுனால கீழே உள்ள லீவ்ஸுக்கு ஸ்டெம்ஸ்க்கெலாம் வந்து லைட் வந்து பெனட்ரேட் ஆகலை. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், டார்க்காக இருக்குது கீழே வந்து. ஸோ அதனால் நான் வந்து கீழேருந்து கட் பண்ணால் தான் வந்து பிளான்ட்ஸ் வந்து நல்லா வந்து க்ரோ ஆகும் ஈஸியாக. இல்லை அப்படின்னா கீழே இருக்க ஸ்டெம்ஸ் எல்லாமே அழுகி சாயிலிருந்து அப்ரூட் ஆகிரும். மேலே இருக்கிறது மட்டும் ஹெல்த்தியாக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா அன்ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து கீழேருந்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ அகைன் இதையும் நான் வந்து ரீப்ளான்ட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இதுவும் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் இதையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து இதில் வந்து பிக் சிசரும் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஸ்மால் சிசரும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிக் சிசர் வந்து எனக்கு வந்து போகாத இடத்துலலாம் நான் வந்து ஸ்மால் சிசர் தான் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த சிசர்னாலும் யூஸ் பண்ணலாம். பெட்டர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். ஏன்னா இல்லைனா வந்து ஸ்டீல் வந்து துரு பிடிச்சிரும். ஸோ அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க சிசர் தான் வந்து யூஸ் பண்ணணும். பிளாஸ்டிக் சிசர் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு இப்போயே தெரியும் ஓரளவாக அந்த
கீழேயுமே பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் வந்து எவ்வளோ டென்ஸாக இருக்குன்றது தெரியும் உங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து ரொட்டாலா பிளட் ரெட். ஸோ இதுவும் வந்து என்னோடய ஃபேவரட் பிளான்ட்டு. ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகும். கலரேஷன்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்டை வந்து நான் வந்து ரொட்டாலா க்ரீன்லேருந்து தனியாக வந்து இது பண்ணிடுறேன். ஏன்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ பிளட் ரெட் மட்டும் எனக்கு வந்து நான் வந்து லேட்டாக தான் இந்த டேங்க்கில் வந்து பிளட் ரெட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப டென்ஸாக வளரல இன்னும் பிளான்ட் வந்து. ஸோ அதனால் பிளட் ரெட் மட்டும் நான் வந்து ரீப்ளான்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதையும் பாருங்கள். ஸோ இதுலேயே வந்து பெரிய சிசர் வந்து கட் பண்ண முடியல, டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்மால் சிசர் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு நான் வந்து ரீப்ளான்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு தேவையான ஸ்டெம்ஸை. ஸோ அப்புறம் வந்து ரொட்டாலா க்ரீன். இது வந்து முன்னாடி வரைக்கும் வளர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப வந்து இதுதான் வந்து டேங்க்லேயே வந்து ரொம்ப டென்ஸாக க்ரோ ஆகிருந்துச்சி. ஸோ அதனால் வந்து முன்னாடி கிளாஸை பார்த்து வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாமே. ஸோ அதனால் இதே வந்து நான் வந்து ட்ரிம் பண்ணி இதை நான் வந்து ரீப்ளான்ட் பண்ணலை. ஏன்னா இப்போயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் ரொம்ப டென்ஸாக இருக்குது. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டே வந்து உள்ளே போகவே இல்லை பிளான்ட்டு கீழே. ஸோ கீழே வந்து ஸ்டேரேஜ் அண்ட் ரெப்பன்ஸ் வச்சுருக்கேன். அதில் வந்து லைட்டே படலை. இந்த பிளான்ட் வந்து அந்தளவு வந்து க்ரோ ஆகிருச்சு. ஸோ அதனால் இந்த பிளான்ட் எல்லாமே வேஸ்ட்டு தான். நான் கட் பண்ணிவிட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி கீழே போய் ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா, பிளான்ட்டோட ஸ்டெம்ஸு கீழே போய் ட்ரிம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கீழே உள்ள பிளான்ட் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும். இப்போயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதை ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அந்த ரொட்டாலா க்ரீனில் இருக்க ஸ்டெம்லாம் பார்த்தீங்கன்னா லைட் படாமல் ஒரு மாதிரி எல்லோயிஷாக இருக்கும், க்ரீன் கலரில் இல்லாமல். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் ட்ரிம்மிங் செஷன் வந்து நம்ம வந்து டேங்க் வந்து நல்லா மெச்சூர் ஆனதுக்கப்புறம் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம டேங்க் வந்து ஒரு லாங் டேர்முக்கு மெச்சூராக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இது ஒரு 90 டேஸ்லேயே இந்த மாதிரி க்ரோ ஆயிடுச்சு. ஸோ இந்த டேங்க் வீடியோ வந்து செட் பண்ணியிருப்ப இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்கல அப்படின்னா கார்டில் லிங்க் தரேன், அதையும் போய் பாருங்கள் இந்த டேங்க் எப்படி செட் பண்ணுன்றதை. ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து மேலே அந்த வாட்டர் லெவலில் இருக்கிற சால்ட் ஸ்ட்ரெயின்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இது வந்து ஆர்ஓ வாட்டர் தான் யூஸ் பண்ணுறதுனால மேக்ஸிமம் இருக்காது சால்ட் ஸ்ட்ரெயின்ஸு. இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் அதையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் டூல்ஸ்க்கு வந்து இது இருக்குது, ஆல்கே ஸ்க்ராப்பர்னு சொல்லி ஒன்று வரும். ஸோ அதுவும் யூஸ் பண்ணலாம். அது இல்லைனா நீங்கள் இந்த ஸ்பாஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேங்க் வந்து மெச்சூர் ஆனதுனால ரொம்ப ஆல்கே வந்து வரல, உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். இல்லைனா கிளாஸ்லலாம் ஃபுல்லாக வந்து ஆல்கேவாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஆல்கே ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப வரல, நல்லாவே வந்து டேங்க் வந்து மெயின்டைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா கீழே சாயில் இருக்கிற இடத்துல வரைக்கும் நீங்கள் வந்து போய் க்ளீன் பண்ணணும். ஸோ இதனால தான் வந்து ஃபில்டரெலாம் நம்ம வெளியில் எடுக்கிற சொல்கிறதுக்கு ஃபில்ட்ரு எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்புறம் வந்து ஃப்ரண்ட் கிளாஸ்லேயும் வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிடணும்.
ஸோ அப்புறம் வந்து ஃபிஷ் நெட்டை யூஸ் பண்ணி இந்த மேலே லீவ்ஸ்லாம் இருக்குதுல்ல, ஸோ அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். லீவ்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஸ்டெம்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டேங்க்கில் வந்து ஆல்கே க்ரோத் வந்து வரும். ஸோ அதனால் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அப்புறம் வந்து ஒரு டியூப் மூலமாக வந்து 50% வாட்டர் சேஞ்ச். ஸோ 50% வாட்டர் எடுத்துகிட்டு 50% அகைன் வந்து ரீஃபில் பண்ணணும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்கள் கண்ணுக்கு எங்கேயாவது டஸ்ட்டு தெரிஞ்சு அப்படின்னா அந்த லீவ்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ ஓல்டு லீவ்ஸ் அதெல்லாம் இருக்கும்ல, ஸ்டெம்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டியூப் மூலமாக எடுத்துடலாம் வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது. ஸோ அகைன் இது வந்து பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா ஷ்ரிம்ப்லாம் இருந்துச்சுன்னா இதில் மாட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஷ்ரிம்ப்பு அப்புறம் ஷ்ரிம்ப்லெட்லாம் இருந்துச்சுன்னா மாட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். ஃபிஷ்ஷஸ்லாம் மேக்ஸிமம் மாட்டாது, ஏன்னா ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பக்கத்தில் வந்துச்சுனாலே ஓடிடும். ஸோ அதனால் ஃபிஷ்ஷஸ்லாம் மாட்டுறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ ஷ்ரிம்ப் மாட்டுறதுக்கு தான் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த டேங்க்லேருந்து தண்ணி எடுத்துருப்போம்ல 50%, அந்த வாட்டரில் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடணும். வேறு வாட்டர் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டேங்க்லேருந்து எடுத்த வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் ஏன்னா அதில் வந்து குட் பேக்டீரியா இருக்கும். நீங்கள் நியூ வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து குட் பேக்டீரியா வந்து ஃபில்டரில் இருக்கலாம் இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வாட்டரை வந்து ஃபில் பண்ணிடலாம். ஸோ வாட்டர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபில்டர், அப்புறம் CO2, அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆன் பண்ணி விட்டுடலாம். ஆன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வாட்டரை வந்து கிளாஸில் வந்து ஃப்ரண்ட் கிளாஸில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு டவல் எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸை வந்து க்ளீன் பண்ணி உங்கள் மெயின்டெனன்ஸ் செக்ஷன் வந்து அவ்வளோதான் ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.